மாறுவாங்க. மற்றபடி சரலக்கணம், ஸ்திரலக்கணம், உபயலக்கணத்துக்கு ஒரே மாதிரியான இடம் தான் வரும், ஸ்தானம் தான் வரும். சிம்ம லக்னம். சிம்ம லக்னங்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்திர லக்னம். ஆவணி மாதம் ஸ்திரமாக இருக்கக்கூடிய மாதங்களில் நம்ம ஏன் முன்னோர்கள் திருமணம், வீடு கிரகப்பிரவேசம், குடி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா ஒரு இடத்துக்கு போனால் நம்ம நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நிலையான மாதங்களை நமக்கு முக்கியமான சுப முகூர்த்த மாதங்களாக நமக்கு முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன லக்னம்னு சொல்லியிருக்கேன்? ஸ்திர லக்னம். சிம்ம லக்னம் ஸ்திர லக்னம், நிலையானது. இவங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நிலைச்சு நிற்கிற மாதிரி தான் செய்வாங்க. பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எதுவுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எதுவுமே நிலையானதா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த ஸ்திர லக்னத்துக்கு நான் என்ன பாதகம் சொல்லியிருக்கேன்? 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்ப சிம்ம லக்னத்துக்கு யார் பாதகாதிபதி? சரி, 9. செவ்வாய் பாதகாதிபதி. நாலு 9ஆம் அதிபதி. இப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு அம்மா அப்பாவுடைய ஆதரவு, அன்பு, பாசம் எல்லாம் இருந்து அனாதையாட்ட வாழணும். மூணாம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஸ்திர லக்னத்துக்கு மாரகாதிபதி. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? அப்பா, பாகிஸ்தானம். ஏன்னா முன்னாடியே நான் சொல்லிட்டேன், அதனால ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? நீங்கள் பார்க்காதவங்க முன்னாடி போய் ரிஷப லக்னத்தை பார்த்தீங்கன்னா ஸ்திர லக்னம்னா தெரிஞ்சிடும். அப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு 9ஆம் இடம் பாதகமாக போச்சு. அப்போ அப்பா சொத்தை இவங்க அனுபவிச்சாங்க அப்படின்னா இவங்க சம்பாதிக்க மாட்டாங்க. 4க்கும் 9க்கும் உடையவர் செவ்வாயை நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அப்போ தாய், தந்தை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே தாயோ தந்தையோ இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி இவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே இவங்களுக்காக வச்சுக்க மாட்டாங்க. எப்பவுமே சூரியனை இப்படி தன்னலம் கருதாது மற்றவர்களுடைய நலனுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவங்க சிம்ம லக்னக்காரங்க. ஆனால் அதில் சுயநலமும் இருக்கும். ஆனால் நான் நல்லா இருந்தால் எல்லாரையும் வாழ வைப்பேன்ல அப்படிங்கக்கூடிய அந்த நேர்மையான ஒரு அந்த ஆணவம், நேர்மையான ஒரு ஆணவமும் அவங்க கிட்ட இருக்கும். அந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு உண்டான குணம் அதுதான். சரிங்களா? அப்போ 9ஆம் இடம் பாதகமாக இருக்கிறதுனால தாய் தந்தையோட அரவணைப்பு, தாய் தந்தையோட சொத்துக்கள், தான் சுயமாக சம்பாரித்து வாங்கக்கூடிய ஒரு சொத்துல கூட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது, வில்லங்கம் இருக்கிறது, அந்த மாதிரி. அதாவது சொத்தே வாங்கினதுக்கப்புறம் அந்த சொத்து இவங்களுக்கு பயன்படாமல், ஒன்று விற்கவும் முடியாமல், வாங்கவும் முடியாமல், அதை கட்டவும் முடியாமல், நம்ம அனுபவிக்க முடியாமல், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய். அப்போ 4க்கும் 9க்கும் உடையவர் யாரு? செவ்வாய் பாதகாதிபதி. இப்போ 9ஆம் அதிபதியே சிம்ம லக்னத்துக்கு பாதகாதிபதி. அடுத்தது மாரகத்தை கொடுக்கக்கூடியவர் 3ஆம் இடம் சுக்கிரன், 8ஆம் அதிபதி குரு. அப்போ 3க்கும் 10க்கும் உடையவர். அப்போ தொழிலை அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. 3ஆம் இடங்கிறது, 4ஆம் இடங்கிறது நிலையானது, 3ஆம் இடங்கிறது நிலையற்றது. நம்ம சொன்னோம் ஸ்திர லக்னக்காரங்க நிலையா செய்வாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க இடத்த மாற்றிட்டே இருப்பாங்க. ஒன்று வீடு மாற்றுவாங்க, அல்லது இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்த மாற்றுவாங்க. இந்த 10ஆம் இடங்கிறது தொழில். மன உளைச்சல் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். முயற்சி செய்கிற அளவுக்கு பலன் இருக்காது. தொழிலில் இங்கே எஃபோர்ட் போடுற அளவுக்கு அவங்களுக்கு அதுக்கான பலன்கள் கிடைக்குமானா கிடைக்காது. அடுத்தது 8ஆம் இடம் குரு.
வழிகாட்டி கிடைக்காது. யார் சொன்னாலும் முதல் சிம்மலக்கணக்காரன் கேட்க மாட்டாங்க. 5க்கும் 8க்கும் உடையவர். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் பாதிக்கப்பட்டோம். இந்த சிம்மலக்கணக்காரங்களை பொறுத்தளவுக்கு பூர்வீக சொத்து 10 ரூபா வச்சுருந்தாங்கன்னா இவங்க அந்த 10 ரூபாயோடவே நின்று போயிடுவாங்க. உதாரணத்துக்கு 10 ரூபாய்ன்னு சொல்கிறேன். ஒரு 10 லட்சம் பூர்வீக சொத்து இருக்குது அப்படின்னா அந்த பூர்வீக சொத்துல இருந்தாங்க, பூர்வீக சொத்தை அனுபவிச்சாங்க அப்படின்னா அந்த 10 லட்சத்தை தாண்டி அவங்களால 10 பைசா கூட சம்பாதிக்க முடியும். இதே இந்த தாய் தந்தை 4, 9 இழந்துடுறாங்க, அப்பா சொத்தை இழந்துடுறாங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து இல்லை, இவங்க சுயமா சம்பாரிச்சு நிறைய சுற்றுவாங்க. அதுதான் ஒரே கான்செப்ட். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய வளர்ச்சிங்கிறது நல்லா இருக்கும். ஆனா காதல்னால் மன வலியை கொடுக்கும், காதல் வருத்தத்தை கொடுக்கும், குழந்தைகளால் ஒரு அவமானத்தை சந்திக்க வேண்டும். 8ஆம் இடம் மாரகம். இது எல்லாமே அந்த தசாபுத்தி வரும்போது தான் அந்த பாதிப்பை கொடுக்கும். சரிங்களா? நம்ம பாட்டுக்கு பொதுவாகவே எப்பவுமே அப்படி இருக்கும் அப்படின்ட்டு போயிடக்கூடாது. குழந்தைங்க வந்தால் தானே அந்த 5ஆம் இடம் வேலை செய்யும். குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காம போனால் தானே நமக்கு மனசு வலிக்கும். அது வரைக்கும் வலிக்காது இல்லையா? அந்த மாதிரி தான். இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 9ஆம் இடம்னா தந்தை மாதிரி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு, அல்லது 9ஆம் இடம் கோவில், கடவுளுடைய அனுகிரகம். அப்போ கோவிலுக்கு செங்கல் வாங்கி கொடுக்கறது, செம்மண் வாங்கி கொடுக்கறது, கோவில் கட்டுறதுக்கு உதவி செய்யறது. ஏன்னா 9ஆம் இடங்கிறது நமக்கு பாதகமாயிடுச்சுன்னா நம்ம எப்படி சாதகமாக மாற்றிக்கணும்? வழிபாடுகள் மூலமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ அந்த கோயிலுக்கு போய் ஒரு கட்டுமான பணி செய்யறது, ஒரு கோயிலுக்கு போய் ஒரு ஆலய தூய்மைப்படுத்துறதுக்கான பணி செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது அவங்க செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் அது மாதிரி செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பாதகமே அவர்களுக்கு சாதகமாக மாறும். அப்போ குருமார்கள் இருக்கக்கூடிய இடங்கள். ஏன்னா குருனா 8ஆம் இடம் இல்லையா? குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறது, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பண்ணுறது, முன்னோர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த சிம்மலக்கணக்காரங்க செஞ்சுட்டு வரும்போது, குலதெய்வ வழிபாட்டை பண்ணிட்டு வரும்போது இந்த மாரகமானது நமக்கு வந்தாலுமே கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. சரிங்களா? சரி, அடுத்த லக்கணம் போயிடுவோமா? கன்னி லக்கணம்.